எப்படி திங்குது பாரு. யார் வீட்டு அரிசி? கிலோ 70 ரூபா விக்குது. யார் காசெல்லாம் இது? அத்தை, அவ சாப்பிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் பாரு. இந்த நீ சாப்பிடு. இல்ல வேணாம். கிரிஷ், டேய் நில்லு, சாப்பிட்டு போ. விஜயா, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? சாப்பிட்ற குழந்தை இப்படியா பேசுவ? சாப்பிடாமையே எந்திரிச்சிட்டான் பாரு. ஒருத்தர் சாப்பிடும் போது பாதியிலே நிறுத்துறது ரொம்ப பாவம் அத்தை. ஆமா, நான் பாவிதான். நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க. அவ சாப்பிடலனா ஒன்னும் குறைஞ்சிராது. அம்மா, இப்ப இந்த பையனை என்ன பண்றது? முத்து தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இத பாருடி, 2 பேரும் சேர்ந்து அவனை கூட்டிட்டு போய் எங்க ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துருங்க. இங்கே வச்சிருந்தே இவன் எங்கேயாவது காணாம போயிட்டான்னா அப்புறம் அவனோட அம்மாவோ அவங்க சொந்தக்காரங்களோ வந்து நம்ம மேலதான் பழிய போடுவாங்க. மரியாதையா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. அத்தை, கிரிஷ் பாட்டி எதுக்கு போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கூட போயிருக்கலாம். அவங்க கண்டிப்பா திரும்ப வருவாங்க. ஆமா, அவசரம்னு பேரனை விட்டுட்டு போவாங்களா? நீ கட்டுற பூவை தெருவுல விக்கிறதோட நிறுத்திக்க. ஏன் காதுல எல்லாம் சுத்தாத. அவன் அம்மா பாட்டி எல்லாம் இவனை தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. உங்களுக்கு மட்டும் அப்படி என்னடி அக்கறை? அம்மா, இப்பவே இந்த பையனை வெளில அனுப்புறது நல்லது. எனக்கு என்னமோ அவன் பேக்ரவுண்ட் ஸ்டோரி எதுவும் சரியா இருக்குன்னு தோணல. அவன் அம்மா இந்த பையனை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு ஜாலியா துபாயில இருக்காளாம். அவெல்லாம் என்ன மாதிரி கேரக்டர்னு என்னால யூகிக்கவே முடியல. கடைசியில நம்ம ஃபேமிலிக்கு தான் ஏதாவது பிரச்சனை வந்து நிக்கும். சின்ன பையனால என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்ப அவன் பாட்டி கிடைக்கிற வரைக்கும் இங்க இருந்தா என்ன? கண்டவங்களாம் இங்க எதுக்கு வந்து இருக்கணும்? அப்படி அவனை நீங்க பாத்துக்கணும்னா நீயும் முத்துவும் தனியா வீடு எடுத்து அங்க வச்சு பாத்துக்குங்க. டேய் இரு, என்ன அவங்க ஏன் வீட்டை விட்டு போனா? யாரோ ஒருத்தர் குழந்தையா இருந்தாலும் அவங்கள தனியா விடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நீ சொந்த தம்பியா அவன் பொண்டாட்டிய வெளியே போன்னு சொல்ற. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது மனசுல ஈரம் வேணும்டா. அந்த ஈரத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. போற வர்றவங்களுக்கு எல்லாம் இறக்கப்பட்டு இருந்தா நம்ம தான் ஏமாந்து நிக்கணும். ஒழுங்கா அவனை எங்கேயாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட சொல்லுங்க. வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு ஆணவமா இருக்கக்கூடாது. காலம் எப்போ ஒரே மாதிரி இருக்காது. கடைசி காலத்துல நீயே முதியோர் இல்லத்துல போய் இருக்க வேண்டிய நிலைமை வரலாம். அப்பா, நான் இருக்கும்போது அம்மா எதுக்குப்பா முதியோர் எல்லாம் போனோம்? ஏய், அவளை கொண்டு போய் அங்க விடுறதே நீயே தான்டா இருப்ப. அம்மா, நான் எப்படிம்மா அப்படிலாம் பண்ணுவேன்? அப்பா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரும்மா. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இது ஏன் வீடு. போதும். கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த வார்த்தையை கோடி தடவை நான் கேட்டேன். என் வீடு என் வீடுன்னு. போகும்போது இந்த வீட்டை என்ன தலையில் தூக்கி வச்சுட்டு போவியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன கல்யாணம் பண்ணதுனால தானே உங்களுக்கு இந்த வீடு கிடைச்சது. இவ்வளவு பேசுறீங்களே, இப்படி ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டியிருக்க வேண்டியதானே? சும்மா எதையாவது பேசிக்கிட்டு. அந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது, அவ்வளவுதான். அம்மா, அவன் இங்க இருக்க மாட்டாமா, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ரோகிணி, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லணும்? அந்த பையன் இங்க இருக்க கூடாது தானே? அவன் இருக்கணும்னு நீ ஏன் நினைக்க போற? சரி வா, இதுக்கு ஒரு முடிவு பண்ணோம். நம்ம வெளில போயிட்டு வந்துடலாம். எங்க? நீ வா சொல்றேன், வா. ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் எடுத்துக்காருமா. ஒத்து வரட்டும், அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். டேய் 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 இருடா, பாத்துடா. டேய் பாத்துப்பா. மீனா ஆண்டி, அப்போ இவங்க பாட்டி எங்க போனாங்கன்னு தெரியலையா? இல்லம்மா, நாங்க தேடிட்டு தான் இருக்கோம். எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியல. பாவமா அவன். ஐ அட டேய் 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 தம்பி, இருடா, இருடா. பாத்து. பாத்துடா.
மெதுவா. பொறுமையாடா. மிஷின் கிட்ட போக கூடாது, கையை விட்டுற போற. டேய் கிரிஷ், உனக்கு வேணுமா? குடிக்கிறியா? இந்த மிஷின்ல ஆப்பிள் ஜூஸ் வருமா? அதுல ஆப்பிள் ஜூஸ்லாம் வராது, கரும்பு ஜூஸ் தான் வரும். குடிக்கிறியா? கிரிஷ், அந்த மெஷின் கிட்ட எல்லாம் போக கூடாது, தள்ளி நின்னு விளையாடு. சத்யா சரிக்கா. பாத்துக்கோடா. சரி ஆண்டி. பாக்குறதுக்கு நல்லா துருதுருன்னு இருக்கான். பாவம், அப்பா இல்லாத பையன், அம்மாவும் கூட இல்லங்கிற. இவனை விட்டுட்டு போக இவன் பாட்டிக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ தெரியல. ஏங்கா, இவன் அம்மாவாவது இவனை கூட இருந்து பாத்துக்க கூடாதா? பையனை இங்க விட்டுட்டு ஃபாரின்ல போய் சம்பாரிச்சு என்னதான் பண்ண போறாங்க? முதல்ல இவன் அம்மா வெளிநாட்டுல தான் இருக்காங்களா இல்ல எங்க இருக்காங்கன்னு எதுவும் இன்னும் தெரியல. எதுக்கு இவன் பாட்டி இவனை விட்டுட்டு போனாங்கன்னு புரியல. இவனை சுத்தி எல்லாமே மர்மமாவே இருக்கு. அக்கா, ஒன்னு செய்யலாமா? அவர்கிட்ட சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உன் மாமா தேடிட்டு இருக்காரு. கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். அந்த அம்மா காணாம போயிருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க தான் வேணும்னே போயிருக்காங்களே, அதை என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்ப? ஆமா, என்ன காரணத்துக்காக அவங்க போனாங்கன்னு எதுவுமே தெரியல. போலீஸ் கேஸ்னு போனா கிறிஷ விசாரிக்க ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் அவன் மனசதான் பாதிக்கும். கொஞ்ச நாள் பாப்போம். அவர் தேடிட்டு இருக்காரு. அவர் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். ஆனா உங்க வீட்ல இந்த பையன் தங்கி இருக்கிறதுக்கு உன் மாமியார் எதுவும் சொல்லலையா? அவங்க தினமும் ஏதாவது சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்கள பத்தி தான் தெரியுமே. சின்ன பையனை கூட பார்க்காம வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறாங்கம்மா. வேணா நம்ம வீட்ல கொண்டு வந்து விடுமீனா, நான் பாத்துக்கிறேன். அம்மா வேணாம்மா, உனக்கே பூ கொடுக்கற வேலையெல்லாம் நிறைய இருக்கும். சத்யாவும் வேலைக்கு போயிடுவான். கிரிஷ் வீட்ல இருக்கிறது அத்தைக்கு மட்டும்தான் பிடிக்கல. ஆனா மாமா அவனை நல்லா பாத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வராரு. எங்க கூடவே அவன் இருக்கட்டும்மா. ம். அக்கா, நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்னடா? இவன் பாட்டியோட போட்டோ இருந்துச்சுன்னு வையேன், அந்த போட்டோவை சோஷியல் மீடியால போட்டு தேடலாம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும் அனுப்புவேன். யாரா பார்த்தாங்கன்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஆ, நல்ல ஐடியா தான். ஆனா இப்ப அவங்க போட்டோ எதுவுமே இல்லையே. சரி, நான் ஒண்ணு பண்றேன். அவங்க போட்டோவை ரெடி பண்ணிட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி. சரியா? அக்கா, எனக்கும் அப்படி அனுப்பி வைக்கா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த போட்டோவை அனுப்பி அவங்களையும் தேடி பார்க்க சொல்றேன். ஏன்னா அவருக்கு நிறைய சிக்னல் கிட்ட தான் டியூட்டி போடுவாங்க. அந்த அம்மாவை எங்கேயாவது பார்த்தா அவர் சொல்லுவாரு. சரி, அப்ப நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம்க்கா, ஒரு சந்தோஷமான விஷயம்க்கா. அவருக்கு அடுத்த கிரேட் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் கிடைச்சிரும். அப்படியே சீதா, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் கல்யாணமாகி நீ அந்த வீட்டுக்கு போன நேரம்தான். என் பொண்ணுங்க எங்க இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பெரிய மாப்பிள்ளைய கூட பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி சாதாரணமா தான் இருந்தாரு. மீனாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 கார் வாங்கிட்டாருல. மாமா, இதெல்லாம் நீ அவர் முன்னாடி எதுவும் சொல்லிடாத. அப்புறம் உங்க பொண்ணு என்ன அலாவுதீன் விளக்கா? அவ கூட இருந்தா எல்லாமே கிடைக்குமான்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவாரு. பரவாயில்ல மீனா, மாப்பிள்ளை கூட சேர்ந்து நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. அதான் கூடவே இருக்கேன்லம்மா. ஆண்டி, வீட்டுக்கு போலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா? எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு. சரி, போலாம். அக்கா, பசங்கள ஹோம்வொர்க்ல இருந்து தப்பிக்க தான் பாப்பானுங்க. இவன் என்ன அப்படியே உல்டாவா சொல்றான்? டேய், நல்லா படிக்கிற பையன்டா. கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். ஓ, நல்ல புத்திசாலி பையனாதான் இருக்கான். திருஷ்டி சுத்தி போடு.